இதாங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்துட்டாரு. சீக்கிரமா வந்து இறங்கிட்டாரு. ஸோ மீட் பண்ண பண்ணியாச்சு. அப்படின்னா யூரோப்பியன் கண்ட்ரியில் எந்த கண்ட்ரிலையுமே வந்து நீங்கள் அவ்வளோ சீக்கிரமாக உள்ளே போக முடியாது. நான் விசா அப்ளை பண்ணி வித்தின் 10 ஒர்க்கிங் டேஸில் வந்து எனக்கு இது வந்துடுச்சு, விசா வந்துடுச்சு. சரி சரி. என் கூட நிறைய பேர் அப்ளை பண்ணாங்க, பட் யாருக்குமே வரல. எனக்கு மட்டும் ஒரு 10 ஒர்க்கிங் டேஸ்லேயே வந்து. நீங்கள் ஓனாகவே வந்து டேரெக்டாக கம்பெனியே வந்து அப்ளை பண்ணீங்களா, இல்லை நீங்கள் வந்து ஏஜென்சி மூலிமா பண்ணீங்களா? ஒர்க் பர்மிட் வர்றதுக்கு உங்களுக்கு எத்தனை நாள் ஆச்சு? எனக்கு ஒர்க் பர்மிட் வர்றதுக்கு முக்கியமான ஒரு கேள்வி என்னென்னா, இப்போ வந்து ஒர்க் பர்மிட் வாங்குறதுல ஒரு மேட்ரு கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு ஏஜென்சி செலக்ட் பண்ணி நம்ம ஒர்க் பர்மிட் வாங்கிடலாம். பட் ஆனால் வந்து இப்போ விசாக்கு எம்பசியில் அப்பாயின்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதாவது அப்பாயின்மெண்ட்டு எம்பசிலையோ அல்லது விஎஃப்எஸ்லையோ. ஸோ அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு நீங்கள் எம்பசி போகும்போது இல்லை விஎஃப்எஸ்க்கு தான் போயிருப்பீங்க இல்லையா? ஸோ எந்த விஎஃப்எஸ் சென்டர் போனீங்க, அதுக்கப்புறம் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் உங்கள் சைடு வந்து எடுத்துகிட்டு போனீங்க? அதான் ரொம்ப பயந்துட்டு தான் இருந்தோம். ஏன்னா என் கூடயும் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணாங்க, அவங்களுக்கெல்லாம் விசா கிடைக்கல. அப்போது இப்போ இருக்கக்கூடிய சூழலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விசா போலண்டுக்கு கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தாக்க ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டேஜ் இருக்குது. இந்த ஒர்க் பர்மிட் கிடைக்கிறது, அதை வந்து 3 மாதம் 4 மாதம் வெயிட் பண்ணி வாங்குறது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரிய தலைவலி வந்து இந்த விஎஃப்எஸ் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது தான். ஸோ அது ஒரு பெரிய விசா ரிஜெக்ஷன் வந்து கண்டிப்பாக இருக்கும். அது நான் போலாண்ட் மட்டும் இல்லை, அதர் கண்ட்ரீஸும் வந்து இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு போலாண்டில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இதில் என்ன வந்துச்சு அப்படின்னா, நமக்கு விசா அப்பாயின்மெண்ட் கிடைச்சாலும் நமக்கு விசா கிடைக்குமா இல்லையான்றது வந்து பெரிய கேள்விக்குறி. அது வந்து எப்பவுமே அது நம்ம கையிலேயே கிடையாது, நம்ம கையிலேயோ ஏஜென்ட் கையிலேயோ கிடையவே கிடையாது. அது டிபெண்ட்ஸ் அப்பான் வந்து எம்பசி தான். பார்த்தீங்கன்னா மும்பை எம்பசி தான் நமக்கு வரும். தமிழ்நாடு சவுத்துன்றனால மும்பை எம்பசி தான் வரும். ஸோ அதுக்கு வந்து அவங்க எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா டக்குன்னு ஸ்லாட்ஸ் முடிஞ்சிடும். அது இல்லாமல் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா லாட்ரி மெத்தட்னு சொல்லிட்டு. பிரதர், இப்போ முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் விசா ரிஜெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக நடக்குது. ஏகப்பட்ட விசா ரிஜெக்ஷன் நடக்குது. ஸோ அதை நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அந்த நாலேஜ் உங்களுக்கு ஆல்ரெடி இருந்ததா? இந்த மாதிரி நம்ம ஏன்னா உங்களை வந்து நான் 1.5 வருஷமாக நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். உங்களோட வீடியோவில் வந்து நிறைய விஷயங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். மெயின்லி வந்து என்னென்னா, தமிழில் இன்ஃபர்மேஷன் சொல்கிறது வந்து நீங்கள் மட்டும்தான். மெயின் வந்து எங்கே பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, விஎஃப்எஸ் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதா வந்து பெரிய பிரச்சனையாக வந்துச்சு. ஏன்னா விஎஃப்எஸ் அப்பாயின்மெண்ட் மட்டுமே கிட்டத்தட்ட நான் வந்து 6 மாதத்துலேருந்து 8 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணேன். எனக்கு லெட்டர் வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆச்சு. ஸோ விசா எனக்கு மெயின் ட்ராபேக் என்னென்னா, விசா அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதா வந்து ரொம்ப வெயிட். ஸ்கில் ஜாப் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ நானே வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், 2 டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து ஸ்கில் ஜாப் வந்து ட்ரை பண்ணேன். பட் எனக்கு வந்து அதுக்கு விசாவும் கிடைக்கல, விசா கிடைக்கல எனக்கு மெயினாக. ஸோ அப்போ வந்து நான் நிறைய டிஸ்கஸ் பண்ணேன், நிறைய பேர்த்துக்கிட்ட பேசினேன், ரிசர்ச் பண்ணேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து அன்ஸ்கில் ஜாப்பில் போயிட்டு நீங்கள் வந்து அங்கே போய் ஸ்கில் ஜாப்பில் போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கங்க. அதாவது நான் கிட்டத்தட்ட வந்து 2 வருஷமாக வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த ஸ்கில்டில் வர்றது, இந்த மாதிரி அன்ஸ்கில்டில் வர்றது, ஓவராலாக விசா அப்படின்னாலே வந்து ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது, கிடைக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் ஏன் போலண்டை செலக்ட் பண்ணீங்க? எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க? எப்படி உங்களுக்கு வந்து இந்த ஐடியா தோணுச்சு? நான் தமிழ்நாட்டிலேருந்து வரேன். ஓகே ஓகே. இப்போது வந்து நான் இங்கே மோஸ்ட்லி வந்து நிற்கிறது காரணமே வந்து நீங்கள் தான். ஏன்னா அனைத்து தமிழ் மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மணி ஈரோப்பன். நம்ம இப்போ போலண்ட் வார்சாலேருந்து பேசிகிட்டு இருக்கோம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்து இப்போ போலண்ட் வார்சாவில் இருக்கோம். ஸோ ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ ஷெம்பான் ஏர்போர்ட்டுக்காக வந்திருக்கோம். ஸோ வழக்கம் போல் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நீண்ட நாளாக கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சேனலை பார்த்து நிறைய விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ணிவிட்டு, ஸோ அவராக வந்து ஓன் முயற்சி எடுத்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா போலண்டுக்கு நேஷ்னல் எம்ப்ளாய்மெண்ட் வீசா வாங்கிட்டு இப்போ வந்துட்டு இருக்காரு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இப்போ அரைவல் ஆகிட்டு இருப்பார். ஸோ நம்ம போய்ட்டு அவர் பிக்கப் பண்ண போகிறோம். ஸோ அவர்கிட்ட போயிட்டு பல கேள்விகளை நம்ம கேட்க போகிறோம். ஸோ என்னென்னா, விடாமுயற்சியாக கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே வந்து ஃபாலோ பண்ணி இப்போ இருக்கிற இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு அன்ஸ்கில்டு ஜாபுக்காக வந்து நேஷ்னல் டி விசா எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்காரு. ஸோ அவரை தான் நம்ம வந்து மீட் பண்ண போகிறோம். ஸோ அவர் வந்து வெல்கம் பண்ணிடுவோம். நம்ம வழக்கம் போல் ஒரு சிம் கார்டை கொடுத்து நம்ம ஸ்டைலில் அவர் வந்து வெல்கம் பண்ண போகிறோம். எப்பவுமே வெளியே நின்று தான் வீடியோ எடுப்போம் இன்ட்ரோ. பட் வந்து இன்றைக்கி கொஞ்சம் காற்று பலமாக இருக்குது. ஸோ அதனால் உள்ளே வந்துட்டேன். ஸோ அவர் வந்து இப்போ நம்ம வெல்கம் பண்ண போகிறோங்க. அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவர்கிட்ட நிறைய கேள்விகள் வந்து கேட்க போகிறோம். இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது,
விசா ரேஷியோ எப்படி இருக்குது, அப்புறம் வந்து இந்த ரிஜெக்ஷன் பற்றி அவர் என்ன நினைக்கிறாரு, எப்படி அவர் வந்து அப்பாயின்மெண்ட் எடுத்தார், எப்படி வந்து இந்த விசா ப்ராசஸ்லாம் அவர் பண்ணார், இந்த மாதிரி பல கேள்விகள் நம்ம கேட்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா முழுக்க வந்து ஸோ இந்த மாதிரி ஒரு ஜென்ரல் நாலேஜுக்காக தான் நான் வந்து எடுக்கிறது. ஸோ மற்றபடி வேறு எந்த விதமான நோக்கமும் இல்லை. ஸோ அதனால் ஏஜென்சியோட நம்பர் வேணும், இல்லை இந்த வீடியோ பார்த்தாக்க உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும், இல்லை விசா கிடைக்கும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையோட, இல்லை நான் வந்து உங்களுக்கு விசா வாங்கி கொடுப்பேன், வேலை வாங்கி கொடுப்பேன் அப்படின்ற ஒரு மனப்பான்மையோடு பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ இப்போயே கட் பண்ணிட்டு நீங்கள் போயிடுங்க. மற்றபடி ஒரு ஜென்ரலாக ஒரு சுச்சுவேஷன் என்ன நடக்குது, எப்படி இருக்குது அப்படின்றவங்க மட்டும் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்தா போதும். ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வீடியோ இப்போ வந்து பல நாட்கள் ஆச்சு எடுத்து. ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி போயிட்டு பிக்கப் பண்ணி அவங்கள எடுத்து நம்ம போடும்போது என்ன ஆகுதுன்னா, நிறைய பேர் இங்கே இருக்கிறவங்களே கடைசியாக ஒரு நண்பரை மீட் பண்ண அவரே சொல்கிறாரு, இவர் வந்து வீடியோ எடுத்து தான் வந்து பிஸ்னஸ் பண்ணி தான் சம்பாதிக்கிறாரு அப்படின்ட்டு. வீடியோ எடுக்கிறது என்னுடைய வேலை. யூடியூபர்னால் வீடியோ எடுத்தால் தான் யூடியூபர், இல்லைனா எப்படி யூடியூபர்? ஸோ வீடியோ எடுக்கிறது தான் என்னுடைய வேலையே. ஸோ அதை வந்து தப்பாக பேசுகிறாங்க, இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட் போடுறாங்க. அப்புறம் நெகட்டிவாக வந்து பல பேர் இங்கே இருக்கிறவங்களே, சில பேர் வந்து போராண்டில் இருக்கிறவங்களே அது வயிற்றுச்சலா இல்லை அது என்னன்னு தெரியல, ஸோ நம்ம வளர்றோமா அது என்னன்னு எனக்கு புரியல. ஸோ அந்த மாதிரி வந்து சில டீம்ஸ் எல்லாம் வந்து நம்மளை ஃபோக்கஸ் பண்ணி வேலை செய்கிறாங்க. ஸோ நம்மளை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படா அப்படின்னு சொல்லி காத்துட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஆட்கள் இருக்க மத்தியில் நமக்கு சில சமயத்தில் அப்செட் ஆகிடுது. சரி எதுக்கடா அந்த வீடியோலாம் எடுத்துகிட்டு போயிட்டு வந்துட்டு பண்ணிவிட்டு நம்ம வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அப்செட் ஆகிடுறேன். பட் இருந்தாலும் சில சமயங்கள் இந்த மாதிரியான உண்மையான சப்ஸ்கிரைபர்லாம் வரும்போது ஸோ நம்ம எடுத்து போட வேண்டியது இருக்குது. அது மத்தியில் வந்து நிறைய நண்பர்கள் வந்து பார்த்து அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறாங்க நிறைய விஷயங்கள். ஸோ அதுக்காக நம்ம வந்து பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அந்த நோக்கத்துக்காக நம்ம வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து எடுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இதாங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்துட்டார், சீக்கிரமாக வந்து இறங்கிட்டார். ஸோ மீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அவர்கிட்ட நம்ம வந்து பல கேள்விகளை கேட்போம். ஸோ பிரதர், வணக்கம் பிரதர், வெல்கம் டு மை சேனல். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் ப்ரோ. சரி, ஓகே. நீங்கள் எங்கே ப்ரோ, தமிழ்நாட்டிலேருந்து வரீங்களா? நான் தமிழ்நாட்டிலேருந்து வரேன். ஓகே ஓகே. இப்போது வந்து நான் இங்கே மோஸ்ட்லி வந்து நிற்கிறது காரணமே வந்து நீங்கள் தான். ஏன்னா உங்களை வந்து நான் 1.5 வருஷமாக நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். உங்களோட வீடியோவில் வந்து நிறைய விஷயங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். மெயின்லி வந்து என்னென்னா தமிழில் இன்ஃபர்மேஷன் சொல்கிறது வந்து நீங்கள் மட்டும்தான். மற்ற கண்ட்ரியில் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இப்போ யூகே, கனடாவில் எடுத்துட்டிங்கன்னா மினிமம் 3 பேர் 4 பேத்துக்கு மேலே இருக்காங்க. பட் போலண்டில் வந்து நீங்கள் ஒருத்தர் மட்டும்தான். ஸோ நீங்கள் போடுற வீடியோ தான் வந்து எங்களுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குது. முதல்ல அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நாங்கள் வந்து சர்ச் பண்ணுறோம், என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்ட்டு சர்ச் பண்ணுறோம். சர்ச் பண்ணி நீங்கள் நல்ல கைடன்ஸ் கொடுக்குறீங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி கைடன்ஸ் யாரும் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாம் யாரும் வந்து மேக்ஸிமம் கொடுத்தது கிடையாது. ஸோ அந்த கைடன்ஸ் வச்சு தான் வந்து இது மூவ் பண்ணி இப்போ நான் வந்து இங்கே நிற்கிறேன். அதுக்கு வந்து முழுக்க காரணம் வந்து நீங்கள் தான். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. உங்களுக்கும் உங்கள் சேனலுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். சரி ப்ரோ, இப்போ நீங்கள் வந்து நம்மளை வந்து நிறையா நீங்கள் சொன்னீங்க. ஆக்சுவலி நீங்கள் சொல்கிற விஷயத்த நான் அக்ரி பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா வந்து எல்லோரும் இப்படி ஓப்பனாக வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. பட் ஆனால் வந்து நீங்கள் முழுக்க நான் தான் காரணம்னு சொன்னீங்க. அது வந்து நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன் நான் எப்பயுமே. அது ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபெக்ட் போட்டிருப்பீங்க. இந்த விஷயம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க, மணி ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க, உங்களுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணி, ஸோ பல விஷயங்களை ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்த வெற்றி அடைஞ்சிருக்கீங்க. இன்றைக்கி வந்து நேஷனல் டி விசா வாங்கிட்டு நீங்கள் வந்து போலண்டில் என் கூட நிற்கிறீங்க. 1.5 வருஷமாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் சேனல்லே பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நேரில் வந்து என் பக்கத்தில் நிற்கிறீங்க அப்படின்போது இதுதான் என்னுடைய சேனலுடைய வெற்றி, என்னுடைய வெற்றியை நான் இதை கருதுகிறேன். ஸோ இதுக்கு முழுக்க உங்களுடைய அந்த எஃபெக்ட் தான் வந்து காரணம்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஸோ அதனால் உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் பிரதர். தேங்க்ஸ் ப்ரோ. இல்லை, எஃபெக்ட்னு இருக்கிறத விட இப்போ நமக்கு வந்து தெரியாத ஒரு விஷயத்தை நம்ம எப்படி வந்து பண்ண முடியும்? ஃபஸ்ட்டு நமக்கு வந்து அதை பற்றி விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போது உங்கள் மூலியமாக தானே எங்களுக்கு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுதான் எங்களுக்கு வந்து பெரிய ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. இப்போ நீங்கள் இல்லை, நீங்கள் இந்த சேனல் இல்லை அப்படின்னா எங்களுக்கு எந்த விஷயமே தெரிஞ்சிருக்காது. ஸோ அதனால தான் வந்து முழுக்க நீங்கன்னு நான் சொன்னேன். கண்டிப்பாக. ஸோ இதில் வந்து எந்த இது சொல்கிறதுக்கு வந்து எந்த இது இல்லை. சரி பிரதர், தேங்க்யூ பிரதர். இருந்தாலும் நீங்கள் ஒவ்வொன்றா அனலைஸ் பண்ணியிருக்கீங்க. என் சேனல்லையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி தான் நீங்கள் பிடிச்சிருக்கீங்க. ஸோ வெற்றிக்கு முழு உரிமை, முழு சந்தோஷம் உங்களுக்கு தான். ஸோ ஹாப்பி பிரதர். சரி பிரதர், இப்போ சில கேள்விகள் வந்து நம்மகிட்ட கேட்க வேண்டியது இருக்குது பிரதர், நம்ம சேனல் ரிலேட்டடாக தான். ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விசா ப்ராசஸ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ அந்த சுச்சுவேஷனில் இப்போ நீங்கள் வந்து விசா ப்ராசஸ் பண்ணி இங்கே வந்து நிற்கிறீங்க இன்றைக்கி. ஸோ நீங்கள் வந்து சில இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணால் நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு நீங்கள் எப்படி நம்ம வீடியோஸ்லாம் பார்த்து சில இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிங்களோ அந்த மாதிரி இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் ஆகும். ஸோ நான் சில கேள்விகள்லாம் கேட்குறேன், நீங்கள் அது கொஞ்சம் பதில் அளிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே ப்ரோ. ஓகே பிரதர், போய்டுவோம், கேள்வி போய்டுவோமா? சரி பிரதர், இப்போ மொதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த ஸ்கில்டில் வர்றது, இந்த மாதிரி அன்ஸ்கில்டில் வர்றது, ஓவராலாக விசா அப்படின்னாலே வந்து ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது, கிடைக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் ஏன் போலண்டை செலக்ட் பண்ணீங்க? எப்படி
எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்படி உங்களுக்கு வந்து இந்த ஐடியா தோணுச்சு, எப்படி நீங்கள் வந்து அந்த இனிஷியல் ஸ்டேஜ்னு இருக்குல்ல, எப்படி வந்து இப்படி இந்த அன்ஸ்கில்டுக்கு வந்து நம்ம விசா எடுக்கலாம் போகலாம் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு எப்படி தோணுச்சு? ப்ரோ அதாவது நான் கிட்டத்தட்ட வந்து 2 வருஷமாக வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதர் கண்ட்ரீஸை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணும்போது யூரோப்பியன் கண்ட்ரி வந்து உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அதே டைம் வந்து உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இது சேஃப் ஜோன் கூட. இப்போ ஏன் நான் போலாந்து சூஸ் பண்ணேன் அப்படின்னா, யூரோப்பியன் கண்ட்ரியில் எந்த கண்ட்ரிலையுமே வந்து நீங்கள் அவ்வளோ சீக்கிரமாக உள்ளே போக முடியாது. ஸோ போலாந்து வந்து இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு. ஸோ அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அன்ஸ்கில்டு ஜாப் அப்படின்றது இப்போ வந்து ஸ்கில்டு ஜாப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நானே வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், 2 டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து ஸ்கில்டு ஜாப் வந்து ட்ரை பண்ணேன். பட் எனக்கு வந்து அதுக்கு விசா கிடைக்கல எனக்கு மெயினாக. ஸோ அப்போ வந்து நான் நிறைய டிஸ்கஸ் பண்ணேன், நிறைய பேர்த்துக்கிட்ட பேசினேன், ரிசர்ச் பண்ணேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து அன்ஸ்கில் ஜாப்பில் போயிட்டு நீங்கள் வந்து அங்கே போய் ஸ்கில் ஜாப்பில் போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கங்க. அதுதான் உங்களுக்கு வந்து இருக்கிறதுலே வந்து ஈஸியஸ்ட் வேவும், அதுதான் வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாகவும் இருக்கும். நீங்கள் வந்து ஸ்கில் ஜாப் பண்ணிங்கன்னா அது வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கும். மினிமம் ஒரு 4 இயர்ஸ் 3 இயர்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, இது வந்து நல்ல வாய்ப்பாக இருக்குது அப்படின்ட்டு என்ன பண்ணேன், சைமல்டேனியஸாக அங்கேயும் ஒர்க் பண்ணிவிட்டு அன்ஸ்கில் ஜாப் அப்ளை பண்ணோம். ஸோ அன்ஸ்கில் ஜாப் வந்து எனக்கு லெட்டர் வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆச்சு. ஸோ விசா எனக்கு மெயின் ட்ராபேக் என்னென்னா, விசா அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதா வந்து ரொம்ப வெயிட் பண்ணேன். ஸோ கிட்டத்தட்ட அதுக்கு மட்டுமே வந்து நான் 40,000 50,000 வந்து செலவு பண்ணேன். ஓகே. இப்போ பிரதர், இப்போ நீங்கள் சொன்னீங்க, இப்போ வந்து அதாவது ஸ்கில்டு ஜாப்போட அன்ஸ்கில்டுக்கு தான் எனக்கு ஐடியா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஸ்கில்டு ஜாப்னா இப்போ ஐடி ப்ரொஃபஷனல் தான் மெயினாக வராங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம வந்து லிங்க்டின் மற்ற வெப்சைட்லலாம் பண்ணோம்னா இப்போ நம்ம ஓனாக வந்து சர்ச் பண்ணணும் இல்லையா? ஸோ அப்படி பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கலையா? நீங்கள் ஓனாக வந்து இன்டர்வியூஸ் எதுவும் உங்களுடைய எஜுகேஷனுக்கு தகுந்த மாதிரி வேலைகள் எதுவுமே ஃபைன் பண்ண முடியலையா? இல்லை அதனால தான் வந்து நீங்கள் வந்து அன்ஸ்கில்டுக்கு போனீங்களா? இல்லை ப்ரோ, அது வந்து நமக்கு கிடைக்கும். நம்ம வந்து எல்லாமே இன்டர்வியூ எல்லாம் கிளியர் பண்ணிடுவோம், லெட்டர் எல்லாம் வாங்கிடுவோம். இப்போ நம்ம லெட்டர் வாங்கினாலும் அந்த கம்பெனி வந்து நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணோம், இந்த பர்சன் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ணால் தான் விசா வந்து உங்களுக்கு கிளியரன்ஸ் ஆகும். பட் வந்து அன்ஸ்கில் ஜாப்க்கு வந்து அப்படி பண்ணணும் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நமக்கு வந்து லெட்டர் இருந்தாலே போதும், நம்ம வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். த சேம் டைம் வந்து என்னென்னா, அன்ஸ்கில் ஜாப்க்கும் வந்து உங்கள் கம்பெனிலேயே அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. ஏன்னா இப்போ நான் விசா அப்ளை பண்ணி வித்தின் 10 ஒர்க்கிங் டேஸில் வந்து எனக்கு இது வந்துடுச்சு, விசா வந்துடுச்சு. என் கூட நிறைய பேர் அப்ளை பண்ணாங்க, பட் யாருக்குமே வரல. எனக்கு மட்டும் ஒரு 10 ஒர்க்கிங் டேஸ்லேயே வந்துடுச்சு. சூப்பர். ஸோ அதனால் இப்போ வந்து ஸ்கில்டு நீங்கள் ட்ரை பண்ணீங்க, பட் அது பாசிபிலிட்டிஸ் இல்லை, கிடைக்கல, டைம் ஆகுதுன்னு நீங்கள் இந்த மாதிரி சில பேர் ஐடியா கொடுத்ததை வச்சு நீங்கள் அன்ஸ்கில்டு ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, அப்படி தானே? ஓகே பிரதர், சூப்பர். சரி பிரதர், இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க. இப்போ என்னென்னா, ஸ்கில்டு ஜாப்பு அப்படின்னு வரும்போது ஒரு ஐடி ரிலேட்டடாக எடுத்துப்போம் அப்படின்னாக்கா நம்ம ஓனாக வந்து சர்ச் பண்ணுவோம், நெட்டில் சர்ச் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து சில கம்பெனிஸ் வந்து செலக்ட் ஆகுவோம், சிவிஸ் பார்ப்பாங்க. அப்புறம் ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் இப்படி இன்டர்வியூஸ் போகும். ஸோ அதுக்கப்புறம் அவங்களாம் வந்து ஒர்க் பர்மிட் அனுப்பி அப்புறம் விசா ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னாக்கா இது வேறு ப்ராசஸ். இப்போ அன்ஸ்கில்டுன்னு எடுத்துட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு அப்ரோச் பண்ண முடியாது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எல்லாமே இது ஏஜென்சி தான். இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பெரிய பெரிய மேன் பவர் ஏஜென்சி, இல்லைனா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஏஜென்சி, அவங்களோட டைப் வச்சிருக்கக்கூடிய ஏஜென்சி வழியாக தான் வந்து ப்ராசஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு நடந்துகிட்ருக்கு. ஸோ நீங்கள் எப்படி இதை ஹேண்டில் பண்ணீங்க? எப்படி ஏஜென்சி செலக்ட் பண்ணிங்களா, இல்லை நீங்கள் ஓனாகவே வந்து டேரெக்டாக கம்பெனியே வந்து அப்ளை பண்ணிங்களா, இல்லை நீங்கள் வந்து ஏஜென்சி மூலிமா பண்ணிங்களா? இல்லை ப்ரோ, அன்ஸ்கில் ஜாப் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டைரெக்டாக பண்ண முடியாது, கண்டிப்பாக ஏஜென்சி மூலமாக தான் பண்ணி ஆகணும். ஸோ வந்து நான் என்ன பண்ணேன்னா, அங்கே வந்து என்னென்ன ஏஜென்சிஸ் இருக்காங்கன்னா அவங்க கூட எல்லாம் காண்டாக்ட் பண்ணி அவங்க எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க, அவங்க என்ன ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் நான் வந்து அனலைஸ் பண்ணேன். அதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் அதை பற்றி நான் நிறைய ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் ஒருத்தரை சூஸ் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட அவங்ககிட்ட ஸ்டார்ட் பண்ணி அது 1.5 வருஷம் இருக்கும். ஓகே, சூப்பர். அப்போ என்னென்னா, இப்போ ஏஜென்சி செலக்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து பாயிண்ட் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா எப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு? இப்போ வந்து இப்போ ஒர்க் பர்மிட் வர்றதுக்கு உங்களுக்கு எத்தனை நாள் ஆச்சு? எனக்கு ஒர்க் பர்மிட் வர்றதுக்கு 3 மாதம் ஆச்சு. 3 மாதம் ஆச்சு. அன்ஸ்கில் ஜாப் பொறுத்த வரைக்கும் ஒர்க் பர்மிட் வந்து 3 மாதத்துலேருந்து 4 மாதத்துக்குள்ளே வந்து வாங்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி தான் எனக்கும் வந்துச்சு. ஓகே, சூப்பர். சரி, இப்போ ஒர்க் பர்மிட் வாங்கி வந்துடுச்சு. ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி ப்ராசஸ் வந்து மற்ற டாக்குமெண்ட்லாம் எப்படி பண்ணாங்க? எல்லாமே அவங்களே கைட் பண்ணி கொடுத்துறாங்களா, இல்லை நீங்கள் ஓனாக வந்து நீங்களும் சப்போர்ட் பண்ணி பண்ணீங்களா? அப்புறம் குறிப்பாக முக்கியமான ஒரு கேள்வி என்னென்னா, இப்போ வந்து ஒர்க் பர்மிட் வாங்குறதுல ஒரு மேட்டர் கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு ஏஜென்சி செலக்ட் பண்ணி நம்ம ஒர்க் பர்மிட் வாங்கிடலாம். பட் ஆனால் வந்து இப்போ விசாக்கு எம்பசியில் அப்பாயின்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதாவது அப்பாயின்மெண்ட் எம்பசி
எம்பசிலையோ அல்லது விஎஃப்எஸ்லையோ. ஸோ அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வந்து அவங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. A to Z எல்லா டாக்குமெண்ட்டும் அவங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. மெயின் வந்து எங்கே பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா விஎஃப்எஸ் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதா வந்து பெரிய பிரச்சனை வந்துச்சு. ஏன்னா விஎஃப்எஸ் அப்பாயின்மெண்ட் மட்டுமே கிட்டத்தட்ட நான் வந்து 6 மாதத்துலேருந்து 8 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணேன். அது அவங்களும் வந்து நிறைய ட்ரை பண்ணாங்க. அப்போ நான் வந்து என்ன பண்ணேன், சரி ரிசர்ச் பண்ணலான்ட்டு பண்ணி அதுக்கப்புறம் நான் என் சைட்லேயும் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்க சைடில் ட்ரை பண்ணி தான் அவங்களுக்கு கிடச்ச அப்பாயின்மெண்ட்டில் தான் நான் வந்து மூவ் பண்ணேன். ஓகே, இது எப்படி பிரதர் இப்போ அப்பாயின்மெண்ட் இப்போ டேரெக்டாக வெப்சைட்லலாம் போகுதுன்றாங்க. மாதம் வந்து விஎஃப்எஸ்லேருந்து ஓப்பன் பண்ணி விட்றாங்க. பட் ஏன் நேஷனல் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் புக் பண்ண முடியலையா? நீங்கள் ட்ரை பண்ணிங்களா ஓனா, இல்லை வெளியில் பிளாக் மார்க்கெட்டில் தான் எடுக்க முடியுதா? இல்லை ப்ரோ, அதாவது அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு வருஷத்தோட ஸ்டார்டிங்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்டார்டிங்கில் வந்து இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மும்பை, கொல்கட்டா அந்த மாதிரி தனித்தனியாக வந்து ஒவ்வொரு எம்பசி இருக்கும். ஸோ அந்த எம்பசி டிபெண்ட் பண்ணி தான் வந்து நமக்கு வந்து இது தருவாங்க, அப்பாயின்மெண்ட் தருவாங்க. ஸோ அதே மாதிரி வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மும்பை எம்பசி தான் நமக்கு வரும். தமிழ்நாடு சவுத்துன்றனால மும்பை எம்பசி தான் வரும். ஸோ அதுக்கு வந்து அவங்க எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா டக்குன்னு ஸ்லாட்ஸ் முடிஞ்சிடும். அது இல்லாமல் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா லாட்ரி மெத்தட்னு சொல்லிட்டு விசாலையும் வந்து வச்சுருக்காங்க இப்போ. ஸோ அதையும் ட்ரை பண்ணுறாங்க. பட் அப்படி ட்ரை பண்ணியுமே கிட்டத்தட்ட நான் வந்து விசாக்கு மட்டுமே 1.5 மாதம் வெயிட் பண்ணேன் மறுபடியும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதத்துலேருந்து 8 மாதம் வரைக்கும் விசா அப்போ அதாவது ஜாப் கிடச்சாலும் விசாக்கு மட்டுமே வந்து அவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன். ஸோ மெயின் இதில் என்ன வந்துச்சு அப்படின்னா, நமக்கு விசா அப்பாயின்மெண்ட் கிடைச்சாலும் நமக்கு விசா கிடைக்குமா இல்லையான்றது வந்து பெரிய கேள்விக்குறி. அது வந்து எப்போவுமே அது நம்ம கையிலேயே கிடையாது, நம்ம கையிலையோ ஏஜென்ட் கையிலையோ கிடையவே கிடையாது. அது டிபெண்ட்ஸ் அப்பான் வந்து எம்பசி தான். அது வந்து யாருமே வந்து கெஸ் பண்ணவே முடியாது. சரி. அப்போ அப்பாயின்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட 8 மாதத்துக்கு மேலே வெயிட் பண்ணி வெளியில் ஏஜென்சி தான் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க, செலவு பண்ணி தான். ஆமாம், வெளியே ஏஜென்சி தான் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ இது கரண்ட் மார்க்கெட் அதை ஜென்ரலாக எவ்வளோ பிரதர் நீங்கள் விசாரிச்சிருப்பீங்களா இப்போ அப்பாயின்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு எவ்வளோ பேசுகிறாங்க, எவ்வளோ கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்து அப்பாயின்மெண்ட்டுக்கு இவ்வளோ கொடுங்க அப்போ தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு? ப்ரோ, அதாவது இப்போது எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா விசாக்கு மட்டுமே வந்து 40லேருந்து 60 வரைக்கும் கேட்குறாங்க. ஸோ அது டிபெண்ட்ஸ் அப்பான் வந்து அந்த பீக்கு. இப்போ ரொம்ப பீக்காக இருந்ததுன்னா 60, 70 கூட கேட்குறாங்க. அப்பாயின்மெண்ட் விஎஃப்எஸ் அப்பாயின்மெண்ட் மட்டுமே அவ்வளோ கேட்குறாங்க. பட் அப்பாயின்மெண்ட் கிடைக்கும், நம்ம பே பண்ணுறோம் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் கிடச்சிடும். பட் அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நம்ம பே பண்ணோம் அப்படின்னா பே பண்ண உடனே கிடைக்காது, அதுக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ ஒர்க் பர்மிட்டுக்கு வெயிட் பண்ணணும், அப்புறம் அப்பாயின்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணணும், ஏகப்பட்ட வெயிட்டிங் இருக்குது பிரதர். ஆமாம் ப்ரோ, ரொம்ப வெயிட் பண்ணோம். அது இருக்கிறது, அதாவது நம்ம இந்த ஃபாரின் போனோம் அப்படின்னா இப்போல்லாம் பெரிய சாதாரண விஷயம் கிடையாது, வெயிட் பண்ணுறது தான் பெரிய ப்ராசஸ்ஸே. சரி பிரதர். அப்போ வந்து இப்போ விசா வாங்குறத விட இந்த அப்பாயின்மெண்ட் வாங்குறதும் ஒர்க் பர்மிட் வாங்குறதுக்கு ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. சரி, இப்போ அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் எம்பசி போகும்போது இல்லை விஎஃப்எஸ்க்கு தான் போயிருப்பீங்க இல்லையா? ஸோ எந்த விஎஃப்எஸ் சென்டர் போனீங்க, அதுக்கப்புறம் வந்து என்ன டாக்குமெண்ட்லாம் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் உங்கள் சைடு எடுத்துகிட்டு போனீங்க? நான் வந்து ஹைதராபாத் போனேன். ஸோ ஹைதராபாத் போயிட்டு அங்கே வந்து இவங்க கொடுத்த டாக்குமெண்ட், அதாவது ஒர்க் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கொண்டு போய் சப்மிட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து அவங்க மெயினாக என்ன சொன்னாங்கன்னா இன்சூரன்ஸ் எடுக்க சொன்னாங்க. ஸோ இன்சூரன்ஸ் வந்து நம்ம ஏனோ தானே எதுவும் எடுக்க முடியாது. அதுவும் வந்து அவங்க பர்டிகுலராக வந்து ஒரு சில இன்சூரன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அதுவும் வந்து 1 இயருக்கு தான் எடுக்கணும், 6 மந்த் அப்படிலாம் எடுக்கக்கூடாது. நிறைய இதில் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா 6 மந்த் மட்டும்தான் வந்து ட்ராவல் இன்சூரன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், டேரெக்டாக வந்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு கஸ்டமர் கேர் கால் பண்ணி பேசி அப்படி தான் வந்து வாங்கினோம், அப்படி தான் பை பண்ணோம். மற்றபடி வந்து இம்பார்ட்டன்ட்னா இப்போ நீங்கள் அன்ஸ்கில்டுக்கு போயிருப்பீங்க இல்லையா? ஸோ நீங்கள் அன்ஸ்கில்டுனா என்ன கேட்டகரியில் வந்தீங்க? இது கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி? ஆமாம், கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி தான். சூப்பர்வைசர், கன்ஸ்ட்ரக்ஷனில் சூப்பர்வைசர் வந்து இது பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து இப்போ இது பாஸ்போர்ட், ஃபோட்டோ, இன்சூரன்ஸ், ஒர்க் பர்மிட் டாக்குமெண்ட்ஸ், அதில் ஒர்க் பர்மிட் டாக்குமெண்ட்லேயே என்னென்ன கொடுத்துருப்பாங்கன்னா அந்த கம்பெனியோட டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க, அந்த கம்பெனி வந்து எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகி ரன் ஆகிட்டுன்னு கொடுப்பாங்க. ஸோ நமக்கு யார் இன்சார்ஜுன்ற விஷயம் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அக்காமடேஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில கண்ட்ரிக்கு வந்து இப்போ நம்ம இந்த கண்ட்ரிக்குள்ளே வந்தோடனே வந்து இன்சூரன்ஸ் எடுக்க சொல்லுவாங்க, இண்டிவிஜுவல் இன்சூரன்ஸ். பட் அந்த இன்சூரன்ஸ் வந்து கம்பெனி வந்து கவர் பண்ணிக்கிறாங்க இங்கே. ஸோ அதனால் ஃபைனாக இருந்தது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேலரியும் வந்து அரௌண்ட் ஒரு 1 lakh சேலரி வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1 lakh சேலரி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. சேம் வந்து இப்போ எக்ஸ்ட்ரா நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த அந்த 1 hourக்கு என்ன இதோ சார்ஜை வந்து அதை கொடுத்துருவேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஃபுல் அண்ட் பேக்கேஜ் டாக்குமெண்ட் வந்து செட் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்கீங்க, சப்மிட் பண்ணீங்க. ஓகே, சரி பிரதர். இப்போ அங்கே விஎஃப்எஸ்ல சப்மிட் பண்ணும்போது, டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ், ஏதாவது இன்டர்வியூஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததா? ஸோ அந்த ஓவராலாக இந்த ப்ராசஸ் எத்தனை நாள் வெயிட் பண்ணீங்க, எப்படி உங்களுக்கு விசா வந்துச்சு, கொரியரில் வந்துச்சா, எப்படி என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன்.
ப்ரோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு சப்மிட் பண்ணேன். எல்லா டாக்குமெண்ட்டும் வந்து ஒட்டுக்கா வச்சு செக் பண்ணி எல்லாம் ஈச் அண்ட் எவ்ரி டாக்குமெண்ட்டும் வந்து அவங்க செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி அதில் நேமு நம்ம பாஸ்போர்ட் நேமும் அதில் இருக்கிற நேமும் எல்லாம் ஒன்றா இருக்கா அப்படின்ற அப்புறம் வந்து டேட் ஆஃப் பர்த் இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம சப்மிட் பண்ணிட்டு வந்துடுவோம். சப்மிட் பண்ணிட்டு வந்தோடனே எனக்கு வந்து ரேண்டமாக வந்து அவங்க இன்டர்வியூ வச்சாங்க இதில் எம்பசிலேருந்து. ஸோ அது சடனாக எனக்கு வந்து டக்குன்னு கால் பண்ணி ஒரு 10 மினிட்ஸில் வந்து இன்டர்வியூ இருக்குது அட்டன் பண்ணுங்க அப்படின்னு ஃபோன் பண்ணாங்களா? எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணி வந்து என்னோட இங்கே போலாண்ட் கம்பெனி மூலமாக வந்து என்ன காண்டாக்ட் பண்ணி அவங்க போலாண்ட் கம்பெனி இங்கே இருக்கிற கம்பெனி மேனேஜரும் விசா எம்பசியில் இருக்கிற அந்த அத்தாரிட்டிஸும் அவங்க என்ன பண்ணாங்க இன்டர்வியூ வச்சாங்க. ஸோ அவங்க வந்து இன்டர்வியூ வைக்கும்போதே சொன்னாங்க இது எதுக்கு அப்படின்னா நிறைய பேர் வந்து இங்கே வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ் இல்லாமல் தெரியாமல். ஸோ அதை வந்து நாங்கள் செக் பண்ணுறதுக்கு தான் வந்து ரேண்டமாக வந்து இது பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு எனக்கு இன்டர்வியூ வச்சாங்க. பெருசாலாம் இல்லை, என்ன பண்ணுறீங்க உங்கள் இன்ட்ரொடக்ஷன் கேட்டாங்க, என்ன கம்பெனிக்கு போகிறீங்க என்ன ஜாபுக்கு போகிறீங்கன்னு தெரியுமா. ஸோ இதை வந்து இங்கிலீஷில் பேசணும். ஸோ அது பேசினதுக்கப்புறம் அவங்க வந்து நம்ம என்ன பேசுகிறோமோ அதை வந்து 1 மினிட் வீடியோவாக நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி சென்ட் பண்ணுங்க அப்படின்னு. ஏன்னா அது வந்து அந்த டாக்குமெண்ட் வந்து அட்டாச் பண்ணுவாங்க. நான் இந்த மாதிரி இன்டர்வியூ அட்டன் பண்ணி 3 டேஸில் வந்து எனக்கு விசா வந்துச்சு. கொரியரில் தான் எனக்கு விசா வந்துச்சு. ஸோ இந்த இன்டர்வியூவில் பெருசாக ஏதாவது கேள்வி கேட்டாங்களா? பெருசாக நோக்கம் அதான் இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கா, ஏன்னா இங்கே வந்து நிறைய பேர் வந்து சர்வே பண்ண தெரிய மாட்டேங்குது. நிறைய பேர் வந்து அன்ஸ்கில் ஜாபுக்குன்னு வந்துடுறாங்க. பட் வந்தாலும் என்னென்னா இங்கிலீஷ் நாலேஜ் தெரியாமல் இல்லை சப்போஸ் வந்து ஒரு சிலருக்கு வந்து இப்போது ஜாப் பிடிக்காமல் வேறு ஜாபுக்கு மாறணும் அப்படின்னா கூட அட்லீஸ்ட் ஒரு பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் வேணும். அப்போ தான் வந்து இந்த கம்யூனிகேட் வந்து இருக்கும். ஸோ அந்த கம்யூனிகேட் இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அதை வந்து ஆமாம் எனக்கு இன்டர்வியூ இருந்தது. அது போக வந்து அந்த இன்டர்வியூ வந்து அந்த ஒரு 1 மினிட் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி அவங்க சென்ட் பண்ண சொன்னாங்க. நான் ரெக்கார்ட் பண்ணி சென்ட் பண்ணேன் நான். ஓகே சூப்பர். அதுக்கப்புறம் வந்து 2 டேஸில் 3 டேஸில் எனக்கு வந்துடுச்சு விசா வந்துடுச்சு. சரி பிரதர், இப்போ முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் விசா ரிஜெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக நடக்குது. ஏகப்பட்ட விசா ரிஜெக்ஷன் நடக்குது. ஸோ அதை நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அந்த நாலேஜ் உங்களுக்கு ஆல்ரெடி இருந்ததா? இந்த மாதிரி நம்ம வந்து விசா ப்ராசஸ் பண்ண போகிறோம், ஸோ அதுவும் போலாண்டுக்கு பண்ணும்போது ஏகப்பட்ட ரிஜெக்ஷன்ஸ் வந்து நடக்குது. ஸோ இது வந்து நீங்கள் ஆல்ரெடி அனலைஸ் பண்ணி வச்சுருந்தீங்களா? அப்படி சப்போஸ் ரிஜெக்ஷன் ஆனால் என்ன பண்ணலாம் அப்படின்ற நாலேஜ் ஆல்ரெடி உங்களுக்கு ஏற்கனவே இருந்ததா? உங்கள் ஏஜென்சி உங்ககிட்ட சொன்னாங்களா? ஸோ அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள் இந்த விசா ரிஜெக்ஷன் பற்றி. இப்போ விசா ரிஜெக்ஷன் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து போலாண்ட் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு கண்ட்ரி ட்ரை பண்ணேன். ஸோ அங்கே வந்து எனக்கு விசா வந்து ரிஜெக்ஷன் ஆயிடுச்சு. அதுதான் வந்து என்னோடய ஃபஸ்ட் டைம். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு அந்த ரிஜெக்ஷன் ஆன உடனே எனக்கு வந்து ஏன் ரிஜெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்றது எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா அது எந்த ஏஜென்ட்டும் யாரும் எதுவும் சொல்லவே இல்லை. ஸோ அப்போ தான் வந்து எனக்கு ஒரு நாலேஜே வந்துச்சு, இது வந்து யார் டிபெண்ட் பண்ணியும் இல்லை, இட் டிபெண்ட்ஸ் அப்பான் வந்து எம்பசி தான் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த போலாண்டு இது அப்ளை பண்ணி நான் வந்து இதுவும் ரிஜெக்ஷன் ஆயிராதா அப்படின்றத வந்து அந்த டவுட்லேயே வந்து ரொம்ப இருந்தேன். ஏன்னா அப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், என்னால் அப்போ ஒர்க்கையும் விட முடியாது, பார்த்துட்டு இருக்க வேலையை இதை நம்பி விடவும் முடியாது. அதனால் என்ன பண்ணேன், சரி என்ன வருதோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விசா சப்மிட் பண்ணிட்டு வந்ததுலேருந்து எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது, கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு. பட் காட் கிரேஸ் வந்து கிடச்சிருச்சு. பட் என்னென்னா விசா ரிஜெக்ஷன் வந்து கண்டிப்பாக இருக்கும். அது நான் போலாண்ட் மட்டும் இல்லை, அதர் கண்ட்ரீஸும் வந்து இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு போலாண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதான் சூழ்நிலை எப்படி நீங்கள் சமாளிச்சிங்க? ஏன்னா நீங்கள் வந்து இப்போ பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா விசா வந்து இப்போ ஏஜென்சி மூலியமாக பண்ணும்போது கம்பல்சரி வந்து ஒரு சர்வீஸ் சார்ஜ், அப்புறம் ஃபீஸு, அப்புறம் விசாக்கான ப்ராசஸ்ன்னு சொல்லி ஒரு பெரிய அமௌண்ட்டாக வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்போ மன உளைச்சல் வந்து ஏற்படும். ஒரு ஆமாம் கண்டிப்பாக அது வந்து ஆமாம். இன்னொன்று டைம் இன்னொன்று இவ்வளோ விஷயம் நம்ம பண்ணியிருக்குமே அப்படின்ற விஷயங்கள்லாம் மிங்கலாக இருக்குல்ல. அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஏன்னா கண்ணுக்கு எதிராக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இல்லை அதான் ரொம்ப பயந்துட்டு தான் இருந்தோம். ஏன்னா என் கூடயும் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணாங்க, அவங்களுக்கெல்லாம் விசா கிடைக்கல. அப்போது எனக்கு அதை பார்த்துட்டு எனக்கு வந்து பயம் வந்துடுச்சு, நமக்கும் விசா ரிஜெக்ட் ஆயிருமோ அப்படின்றது அந்த பயம் வந்துடுச்சு. ஏன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், கிட்டத்தட்ட 4 lakhs 5 lakhs வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது இப்போ இது ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா அப்படின்னா மறுபடியும் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லி அந்த கன்ஃபியூஷன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. பட் என்னென்னா நம்ம ரிஜெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னாலும் இன்னொரு தடவை அப்ளை பண்ண முடியுமா என்னன்றது வந்து அது எனக்கு தெரியல. பட் பண்ணலான்னு நினைக்கிறேன். பட் அது என்னென்னா விஎஃப்எஸில் அப்பாயின்மெண்ட் கிடைக்கணும். செகண்ட் டைம் அப்ளை பண்ணணும், நம்ம மறுபடியும் டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்னா அதே டாக்குமெண்ட்ஸ் பண்ணலாம். பட் வந்து விஎஃப்எஸில் அப்பாயின்மெண்ட் கிடைக்கணும். 14 days பண்ணலாம் அப்பாயின்மெண்ட் இல்லாமல். பட் ஆஃப்டர் 14 days அப்பாயின்மெண்ட். ஆமாம், அப்பாயின்மெண்ட் எடுக்கணும். சேம் வந்து அதான் மெயின் வந்து இப்போ ரொம்ப பயந்துட்டு இருந்தது வந்து இந்த விசா ரிஜெக்ஷன் தான், கிடைக்குமோ கிடைக்காதான்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், இன்வெஸ்ட்மெண்ட் விட நிறைய டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 1.5 வருஷம் வந்து இதுக்காக வெயிட் பண்ணியிருக்கோம்.
4 lakhs 5 lakhs செலவு பண்ணியிருக்கோம். அந்த ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து நமக்கு வந்து பெரிய அது விசா கிடைக்கலன்னா அது ரொம்ப பெரிய இழப்பாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு அப்செட் ஏற்படும். ரொம்ப ஏமாற்றமாக இருக்கும் அது இது. சரி சரி. அதை நீங்கள் எப்படி வந்து மன தைரியத்தை இல்லை அதான் நான் வந்து சரி ஓகே எதாக இருந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து நம்ம பண்ணணும் அதை. பட் இதுவே நம்ம கிடச்சிருச்சு கண்டிப்பாக. இல்லை ஆமாம் ரிஸ்க் எடுத்து தான் நான் பண்ணினேன் கண்டிப்பாக. சரி சரி ஓகே. இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அப்புறம் உங்கள் கூட வந்தவங்களாம் ரிஜெக்ஷன் ஆயிருக்கும்ல. ஆமாம். ஸோ அப்போ அதை கேட்கும்போது உங்களுக்கு ஒரு பக்குன்னு இல்லை ஆமாம் கண்டிப்பாக அது வந்து ரொம்ப இதாக இருக்கும். இப்போது ஏன்னா இப்போ என் கூட அப்ளை பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு 13 பேர் அப்ளை பண்ணாங்க. 13 பேருக்கு எனக்கு முன்னாடி அவங்களுக்கு ரிசல்ட் வந்துருச்சு. அதாவது என்ன பாஸ்போர்ட் வந்துருச்சு. பட் அதில் வந்து எந்த ஸ்டாம்பிங்குமே எதுவுமே இல்லை. பட் இது வந்து ரிஜெக்ஷன் அப்படின்ற மாதிரி ஏதோ ரீசன் போட்டாங்க. அதை பார்த்தோன்னா நமக்கு பயம் வந்துடுச்சு. நம்மளோடது ரிஜெக்ட் ஆயிருமா அப்படின்னு. ஸோ எனக்கு வந்து எப்போ ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னா அந்த ஒரு இன்டர்வியூ கால் வந்துச்சு இல்லையா, அப்போ வந்து எனக்கு வந்துச்சு. அப்போ இன்டர்வியூ முடிச்சோன்னா அவங்க என்ன சொன்னாங்க, ஓகே யூ கிளியர்ட் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த நம்பிக்கையே வந்துச்சு. அந்த இன்டர்வியூ காலே நிறைய பேர் நான் விசாரிச்ச வரைக்கும் கால் யாருக்குமே வந்ததே கிடையாது. பட் எனக்கு ஏதோ ரேண்டமாக வந்துச்சு. அந்த விசா கால் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து ரொம்ப பயந்துட்டு தான் இருந்தேன். சரி சரி ஓகே. ஸோ அதனால் புதுசாக அப்ளை பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் தைரியமாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து ஃபினான்ஷியலாக பண்ண முடியாது, கடன் வாங்கி பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போல்லாம் என்னென்னா கொஞ்சம் நீங்கள் யோசிச்சுட்டு பார்த்து பண்ணுங்கள். அது என்னென்னா மேக்ஸிமம் வந்து கிடச்சிரும் நம்பிக்கை வைப்போம். பட் அது கிடைக்காத போது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஏமாற்றமாக இருக்கும். ஸோ அதை வந்து ஆமாம் அதை வந்து நீங்கள் பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க. மனசளவுலையும் நீங்கள் வந்து தைரியமாக வந்து நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணணும். அதுதான் வந்து மெயினான விஷயம். கண்டிப்பாக. சரி பிரதர், நிறைய விஷயம் வந்து நமக்கு நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க இந்த வீடியோ மூலிமா. ஸோ இன்னும் வந்து நம்ம கடைசியாக வந்து முடிக்க வேண்டிய ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். சரி பிரதர், ஓவராலாக இந்த பல போராட்டங்கள் பல பிரச்சனைகள்லாம் தாண்டி நீங்கள் வந்து வெற்றிகரமாக வந்து இன்றைக்கி வீசா வாங்கி வந்து நீங்கள் போலண்டில் என் கூட நிற்கிறீங்க அப்படின்போது எனக்கு உண்மையாக வந்து மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி கடைசி இந்த ரிஜெக்ஷன் மேட்ரு பேசும்போது அவ்வளோ பேர் வந்து கதறாங்க. இவ்வளோ பணம் செலவு பண்ணி இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான காலகட்டத்தில் நீங்கள் வந்து கிடச்சி இங்கே வந்திருக்கீங்க அப்படின்போது உண்மையிலே வந்து ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ இந்த வீடியோ மூலிமா நிறைய பேர் வந்து சில விஷயங்கள் வந்து கற்றுட்ருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் இங்கே வந்து நிற்கிறீங்க. ஸோ இப்போ எப்படி ஃபியூச்சரை வந்து செட் பண்ண போகிறீங்க, என்ன மாதிரி மென்டாலிட்டியில் வந்திருக்கீங்க, ஏன்னா புது ஊர் புது மொழி இந்த மாதிரி கிளைமேட்டு, அப்புறம் வந்து கம்பெனியோட சப்போர்ட்லாம் எப்படி இருக்குது, உங்களுக்கு கம்யூனிகேஷன்லாம் எப்படி இருக்குது, ஸோ ஃபியூச்சரை வந்து இப்போ எப்படி செட் பண்ணலான்னு நீங்கள் ஒரு பிளான் வந்திருப்பீங்களா? ஸோ அதை சும்மா ஒரு லைட்டாக ஒரு சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா மெயின் வந்து ட்ராபேக் வந்து நமக்கு லாங்குவேஜ் பேரியர் தான் இருக்கும். பட் வந்து நான் வந்து ரிசர்ச் பண்ண வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா, பேக் எண்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து லாங்குவேஜ் தேவையில்லை, இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் வந்து இங்கே வந்துட்டு இப்போது ஸ்கில் ஜாப் வந்து இப்போ சர்ச் பண்ணுவேன். ஸோ இங்கே வந்து இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லா கண்ட்ரீஸ்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கில் ஜாப்ஸுக்கு வந்து ஓப்பனிங் வந்து நிறையாவே வந்துட்டுருக்கு. பட் விசா கிடைக்கிறது இதுதான் வந்து பெரிய கஷ்டமாக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் வந்து கரெக்டான டைம். ஸோ இதை வந்து நம்ம மூவ் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு தான் வந்து எல்லா ப்ராசஸும் நம்ம பண்ணோம். ஓகே. ஸோ இப்போ விசா பற்றி பேசும்போது இப்போ இந்த விசா இப்போ நேஷனல் டி விசா வாங்கியிருக்கீங்க, 1 இயருக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆமாம் 1 இயருக்கு இருக்குது. ஸோ 1 இயருக்கு போது இது வந்து யூரோப்பியன் விசா, போலண்ட் விசா. ஸோ இதை வச்சு நீங்கள் போலண்டில் வேலை பார்த்துக்கலாம். மற்ற நாடுகள் 27 கண்ட்ரி வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் இப்போ இங்கே வந்து நீங்கள் வந்து இப்போ ஜாப் நீங்கள் வேணும்னா நீங்கள் மாற்றிக்கலாம் இல்லையா? அந்த ஒரு வருஷத்தில் மாறிட்டு நீங்கள் உங்கள் ஸ்கில்க்கு தகுந்த மாதிரி ஸோ சிவி அட்டாச் பண்ணி இந்த மாதிரி எனக்கு விசா வச்சுருக்கேன், நான் கரண்ட்லி லீகலாக வந்து ஸ்டே பண்ணியிருக்கேன், ஸோ கரண்ட்லி லிவிங் இன் போலண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணி நீங்கள் ஆமாம் நான் அப்ளை பண்ணுவேன். அப்போ வந்து எனக்கு என்னன்னா எனக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. எனக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஏன்னா ஒரு பர்சன் புதுசாக அவங்க இன்டர்வியூ பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் அவங்க விசா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த பர்சன் இங்கே வர வைக்கிறதுக்கு வந்து மெயின் வந்து விஎஃப்எஸ் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது தான் பெரியதாக இருக்கும். பட் நான் ஆல்ரெடி இங்கே இருக்கேன். ஸோ எனக்கு வந்து அவங்க வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் அந்த ஹோப் எனக்கு இருக்குது. ஸோ அதே மாதிரி என்ன எனக்கு வந்து ஒரு விஷயத்தை சீக்கிரம் வந்து நான் லேர்ன் பண்ணிப்பேன். அதனால வந்து என்னால் அதை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்றத ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அது இப்போ நான் இங்கே வந்து போலண்ட் வந்து இப்போது ஒரு ஸ்கில் ஜாபுக்கு வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நிறைய விஷயம் பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிச்சு வச்சுருக்கேன். ஓகே ஓகே சூப்பர், ஆல் தி பெஸ்ட். நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்க. தேங்க்ஸ். ஸோ உண்மையாக வந்து நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்றத என்னுடைய வாழ்த்துக்களும் கூட. தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ். சரி ப்ரோ, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் வந்து விசா வச்சுருக்கீங்க, 1 இயர் வேலிட்டில் இருக்கீங்க. ஸோ உங்களுக்குன்னு வந்து செல்ஃப் நாலேஜ் எல்லாம் இருக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து ஸோ உங்களுடைய விஷஸ் எல்லாமே வந்து ட்ரூவாக வந்து ஆகணும். ஸோ உங்களுடைய ஹார்ட் ஒர்க் வந்து இதுக்கு மேலே தான் அதிகமாக நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் போட வேண்டியது இருக்கும். ஏன்னா இப்போ இது வரைக்கும் போட்டது ஒரு ஸ்டேஜ், இனிமேல் வந்து நீங்கள் போட போகிற ஸ்டேஜ் வந்து பெரிய ஸ்டேஜ். ஸோ அதனால் இதில் வந்து நிறைய வந்து உங்களுக்கு லாங்குவேஜ் பேரியர் வரலாம், அப்புறம் வந்து ஃபுட்டு பிரச்சனை வரலாம்,
வரலாம், ஹெல்த் பிரச்சனை வரலாம். ஸோ வந்து அப்புறம் ஃபிசிக்கலாக, மென்டலி இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரலாம். அதெல்லாம் தாண்டி நீங்கள் அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ணணும். ஸோ சரியான ஒரு பாதையில் போயிட்டு உங்களை நீங்கள் பார்த்துக்கிட்டு வேலையை வந்து நல்லபடியாக சர்ச் பண்ணி நல்ல ஒரு ஸ்கில்டு ஜாப் நீங்கள் எடுக்கணும் அப்படின்றது என்னுடைய வாழ்த்துக்கள். நம்மளுடைய சேனல் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைப் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் பிரதர். சரி பிரதர், கடைசியாக இவ்வளோ நேரம் வந்து நம்ம சேனலுக்காக நீங்கள் வந்து இவ்வளோ நேரம் இன்டர்வியூ கொடுத்து இவ்வளோ விஷயங்களை வந்து நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக ஷேர் ஆகிருக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து நமக்கு மேக் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ஸோ நீங்கள் இன்னும் கண்டிப்பாக வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகி இன்னும் பல விஷயங்களை வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய வாழ்த்துக்கள். மிக்க நன்றி விஷ் பண்ணதுக்கு. ஸோ சேம் வந்து எனக்கு நான் வரதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் வந்ததுக்கப்புறமும் இப்போ நான் வந்துட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கும் உங்கள் சேனலுக்கு வந்து ரொம்ப நன்றி ப்ரோ. சரி மக்களே, வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும். சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்லாம் வந்து இந்த வீடியோவில் வந்து நீங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்போ நீங்கள் அவர் கேட்டது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய சூழலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீசா போலண்டுக்கு கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தாக்க ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டேஜ் இருக்குது. இந்த ஒர்க் பர்மிட் கிடைக்கிறது, அதை வந்து 3 மாதம் 4 மாதம் வெயிட் பண்ணி வாங்குறது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரிய தலைவலி வந்து இந்த விஎப்எஸ் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது தான். ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை. அது கிடைச்சாலும் மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த விசா ரிஜெக்ஷன், அது வந்து ரொம்ப ஹையாக வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு வந்து ரிஜெக்ஷன் தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக யோசித்து முடிவெடுங்க. இந்த ஃபைனான்ஷியலாக வீக்காக இருக்கிறவங்க, கொஞ்சம் மென்டலாக வீக்காக இருக்கிறவங்க, கொஞ்சம் இந்த மாதிரி வீட்டு கஷ்டம், குடும்ப கஷ்டம் அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் யோசித்து அதுக்கப்புறம் முடிவெடுங்க. ஏன்னா முழுக்க நீங்கள் வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, டைமை இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, உங்களுடைய லைஃப் அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்போது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா விசா அப்படின்றது ஒரு பிஸ்னஸ் மாதிரி தான். எப்படின்னாக்கா ஒருத்தவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா சக்ஸஸ் ஆகும்னு நினச்சி தான் பண்ணுறாங்க. ஆனால் அதில் வந்து ஃபெயிலியரும் இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதனால் எல்லா விஷயத்துலையும் வந்து பார்த்திங்கனாக்கா வெற்றி தோல்வி அப்படின்றது உண்மையான ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி இந்த விசா ப்ராசஸில் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு வந்து ரிஜெக்ஷன் சொல்லிட்டு ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் புதுசாக முயற்சி பண்ணுறவங்க இந்த 3 விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் கற்றுக்கிட்டு இதுக்கெல்லாம் தயாராகிட்டு அதுக்கப்புறம் வந்து முயற்சியில் இறங்குங்க அப்படின்றது தான் என்னுடைய கனிவான ஒரு வேண்டுகோள். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கனாக்கா ஒர்க் பர்மிட்டுக்கு வந்து பல லட்சங்கள் கொடுத்து ஒர்க் பர்மிட்டை எடுத்துகிட்டு விசா கிடைக்காம, விஎப்எஸ் அப்பாயின்மெண்ட் கிடைக்காம, எல்லாமே கிடைச்சும் ஒரு 4-5 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியும் வந்து கடைசியில் விசா கிடைக்காம மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறாங்க. ஸோ அதனால் இதெல்லாம் இருக்கும், கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ அதனால் அதை வந்து மைண்டில் செட் பண்ணிக்கிட்டு விசா கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத, அப்படி கிடைச்சா என்ன பண்ணணும், கிடைக்கல அப்படின்னாக்கா என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத ஒரு மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் முயற்சி பண்ணுங்கள். ஸோ அதனால் இந்த விசா ப்ராசஸ் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ஒரு செல்ஃப் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இறங்குங்க. ஏன்னா வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் ஷேர் மார்க்கெட் பற்றிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் வந்து பணம் போட்டாக்க வந்து வராது, இந்த ட்ரேடிங்கில் பணம் போட்டால் வராது அப்படின்ற மாதிரி. ஸோ அதையும் வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் அனலைஸ் பண்ணி தான் வந்து எடுக்க முடியும். சரிங்களா? அதனால் எதுவுமே எந்த ஒரு விஷயமும் வந்து நம்ம தெரியாமல் இறங்கிட்டோம் அப்படின்னாக்கா அதில் பல பிரச்சனைகள் வரும். ஸோ அந்த மாதிரி தான் விசா ப்ராசஸும் அப்படின்றது. ஸோ ஏன்னா தானே எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயமும் தெரியாமல் ஒரு ஏஜென்சிகிட்ட போய்ட்டு ஒரு காசை கொடுத்தோம், அவங்க எல்லாமே நமக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்புறம் கடைசியில் வந்து விசா கிடைக்கல அப்படின்னாக்கா அந்த ஏஜென்சி மேலே பழிய போடுறது, இல்லைனாக்கா வேறு ஒரு நண்பர்கள் மேலே பழிய போடுறது, இல்லை வேறு ஏதாவது போடுறது. இப்போ என்னையே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ப்ளைம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து இந்த வீடியோ மூலிமா தான் நாங்கள் வந்து ட்ரை பண்ணோம், இவங்ககிட்ட போனோம், இவங்ககிட்ட செஞ்சோம் அந்த மாதிரின்ட்டு. ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நடக்குது. ஸோ அதனால் யாரையும் வந்து ப்ளைம் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. நிறைய பேர் வந்து என்ன கேட்குறாங்க, எனக்கு வந்து வேலை வாங்கி கொடு, விசா எடுத்து கொடு, எனக்கு ஒர்க் பர்மிட் வாங்கி கொடுன்ட்டு. நான் தான் சொல்கிறேன், இது வந்து தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதில் இருக்கக்கூடிய ரிஸ்க் 100% 200% வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் இருக்குது. சரிங்களா? நீங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிடைக்கல அப்படின்னாக்கா ஈஸியாக இன்னொருத்தர் வந்து ப்ளைம் பண்ணிட்டு போயிடுவீங்க. இப்போ வந்து ஒரு 4 lakhs 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அதில் ப்ளஸும் கிடைக்கும், மைனஸும் கிடைக்கும். ஸோ அதை வந்து தயாராக இருந்துக்கணும். அப்படி தயாராக இல்லை அப்படின்னாக்கா இறங்கக்கூடாது எந்த ஒரு விஷயத்திலும். ஸோ அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அனலைஸ் பண்ணிக்கிட்டு, செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கிட்டு உங்களால் சமாளிக்க முடியும், எதையும் சமாளிக்க முடியும் அப்படின்னா இறங்குங்க. இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு இறங்காதீங்க. இப்போ என் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த ரிலேட்டடாக வந்து கேள்வி கேட்கறதுனால தான் வந்து நம்ம பேசுகிறோம். ஸோ என்ன வந்து நிறைய பேர் விசா எடுத்து கொடுங்க, வேலை வாங்கி கொடுங்கன்றாங்க. அப்படிலாம் யாரும் வந்து வாங்கியெல்லாம் கொடுக்க முடியாது. விசா கிடைக்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா எம்பசியோட டிசிஷன் தான், ஒரு நாட்டுடைய எம்பசி தான் வந்து கொடுக்கும். ஸோ எந்த ஒரு ஏஜென்சியுமே வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ப்ராசஸ் வேணால் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியல அப்படின்னும் போது அவங்க வந்து ஒரு ஒர்க் பர்மிட் வாங்கி கொடுப்பாங்க, இல்லை டாக்குமெண்ட் ப்ராசஸ் பண்ணி கொடுப்பாங்க, விஎப்எஸ் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுப்பாங்க. அது ஏஜென்சியாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான ஹெல்ப் தான் பண்ண முடியும். பட் வந்து மணி வந்து அவங்களோட பொறுத்து. இப்போ வந்து ஒரு பெரிய ஏஜென்சி வந்து 5 லட்சம் வாங்குறாங்க, 6 லட்சம் வாங்குறாங்க, அது அவங்களோட பிஸ்னஸ். இப்போ ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு 1 லட்சம் வாங்குறாங்க, 1.5 லட்சம் வாங்குறாங்க, அது அவரோட பிஸ்னஸ். ஸோ தெரிஞ்சவங்ககிட்ட நீங்கள் கொடுக்குறது, தெரியாதவங்ககிட்ட கொடுக்குறது, ஏஜென்சிகிட்ட கொடுக்குறது, நண்பர்கள்ட்ட இது எல்லாமே அவங்களுடைய பிஸ்னஸ். அது உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் கொடுப்பீங்க, தேவைப்படலாம் கொடுக்க மாட்டீங்க. ஸோ அதை பற்றி நான் பேச வரல. பட் ஆனால் வந்து ப்ராசஸ் ஓவராலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் நிலைமை. ஒர்க் பர்மிட்டு, அப்புறம் விஎப்எஸ் அப்பாயின்மெண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்பசி டிசிஷன், அதில் வந்து ரிஜெக்ஷன் ஆகும், பாசிட்டிவ் ஆகும். ஸோ அதனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அனலைஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இறங்குங்க நண்பா. இதுதான் நான் திரும்ப பணிவாக வந்து உங்ககிட்ட கேட்டுக்கிறது. ஏன்னா ஈஸியாக வந்து ஒரு யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் வந்து பணம் போச்சு, என்னுடைய வாழ்க்கை போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ப்ளைம் பண்ணிடுறீங்க. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய டைமிங்கு, அந்த பண்ணக்கூடிய ப்ராசஸ் இதெல்லாம் வந்து யாரு கண்ணுக்குமே தெரியாது. எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னாக்கா உடனே வந்து ஈஸியாக வந்து யாரையாவது வந்து ப்ளைம் பண்ணிட்டு போயிடுறது மட்டும் தான் தெரியுமே தவிர, மற்றபடி அதில் செஞ்ச வேலைகள்லாம் எவ்வளோ உழைச்சிருக்காங்க, எவ்வளோ வந்து ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் யாரு கண்ணுக்கும் தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் முழுக்க முழுக்க வந்து உங்களுடைய ஓன் ரிஸ்க் தான், உங்களுடைய ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் அனலைஸ் பண்ணி ஒரு சட்டம் எடுக்கணும்னா 10 காரைக்கு ஏறி இறங்கணுமா இல்லையா, அந்த மாதிரி வந்து இது வந்து விசா ப்ராசஸ், உங்களுடைய லைஃப் ப்ராசஸ், வேலைக்கு போகிறீங்க அப்படின்னும் போது அதை ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் தான் செல்ஃபாக வந்து மோட்டிவேஷன் பண்ணி நீங்கள் அனலைஸ் பண்ணி தான் நீங்கள் தான் முழு பொறுப்பையும் அதை ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இறங்கணும். இல்லை அப்படின்னாக்கா மற்றவங்களை வந்து இப்படி தான் வந்து ஈஸியாக வந்து ப்ளைம் பண்ணிட்டு போவீங்க. பட் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்போ நீங்கள் தான் வந்து மன வளர்ச்சியில் ஆளாவீங்க. சரி நண்பர்களே, கடைசியாக நம்ம ஸ்டைலில் நம்ம வந்து இந்த வீடியோ முடிக்கணும் அப்படின்னாக்கா, ஸோ நெகட்டிவாக வந்து நம்ம வந்து பேசல, இருக்கிற யதார்த்தமான உண்மையை நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பேசியிருக்கோம். ஸோ அதனால் வந்து யாரும் வந்து டீமோட்டிவேட் ஆக வேணாம். அதாவது இப்போ வந்து ஒரே ஒரு உதாரணம் சொல்கிற பாருங்கள், 10 பேர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறாங்க அப்படின்னா ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. அந்த மாதிரி இப்போ 1000 பேர் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னாக்கா 10 பேருக்கு கிடைக்கும். 1,00,000 பேர் அப்ளை பண்ணுறாங்கனாக்கா 1000 பேர் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்து அந்த 1000ல் ஒருத்தன் 100ல் ஒருத்தன் அப்படின்னு நாங்கள் இருக்கணும்னு ஆசைப்பட்டாக்க நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். இல்லை அப்படின்னாக்கா முயற்சியே எடுக்காமல் வந்து வீட்டிலே உட்காந்துட்டு இருக்க வேண்டியதான். அந்த ரிஸ்க் எடுத்தவங்க மட்டும் தான் வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ரிஸ்க் எடுக்க நீங்கள் தயாராக இருந்தால் எடுங்க, முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்களும் வந்து வெற்றி பெறலாம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கு நான் நம்புறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் போது நான் உங்களுக்கு மணி 20 ரொம்ப பெட்டர்.